வணக்க நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர். தமிழகத்தையே ஒரு 4 நாட்களாக மிகப்பெரிய சோகம் சூழ்ந்திருக்கு. ஒரு டாஸ்மார்க்கில் ரூ. 200 கொடுத்து ஒரு மதுபானத்தை வாங்கி குடிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையான மக்களை மையப்படுத்தி கள்ளக்குறிச்சியில் பல ஆண்டுகளாக சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 40 ஆண்டுகளுக்கு மேலே நடக்குதுங்கிறாங்க. ஒரு சில பேர் 25 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கள்ளச்சாராயம் நடந்து கொண்டிருக்குங்கிறாங்க. அப்படியே அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க இது வரைக்கும் காய்ச்சிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. வழக்கு பதிவு செய்து சிறைச்சாலைக்கு போயிட்டு திரும்பி வருது, ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்பி வருதாக இருந்திருக்காங்க. ஜாமீனில் வந்திருக்காங்க. சுமார் 23 முறை அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த சம்பவம் ஏற்பட்டதுக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் இந்த முறை 24ஆவது முறை தான் மிகப்பெரிய ஒரு கொலை கேஸுங்கிற அளவுக்கு இந்த கள்ளச்சாராயம் விற்று அதில் பல உயிர்கள் போனதுனால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அரசாங்கமே மதுக்கடையை நடத்திட்டு இருக்கும் பொழுது ஏன் இந்த மக்கள் கள்ளச்சாராயத்தை நாடி போகிறாங்கன்னா, கள்ளச்சாராயம் ஒரு பாக்கெட்டு 60 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. இதே டாஸ்மார்க்கில் 180 ரூபா 200 கொடுத்தா தான் இன்றைக்கி ஒரு கோட்டரி ஆகுது. ஆண்டுக்கு ஒரு முறை டாஸ்மார்க்கில் விலையேற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி இருக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியில் ஆண்டாண்டு காலமாக இந்த கள்ளச்சாராயம் காசு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு தெரியாமல் நிச்சயமாக இருக்காது. முக்கியமாக காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு தீமையான செயலை அந்த சாராயம் காய்ச்சினவர் எதுக்கு செஞ்சுருப்பாருன்னா, மாமூல் கொடுக்கணும். ஏன்னா மாதத்தினுடைய மாமூல் கொடுக்கறதுக்கு எதையாச்சும் கலந்து கொடுத்தா கொஞ்சம் போதையும் ஏறும், வருமானமும் அதிகமாகிற அற்பாசையில் செஞ்சாரான்னு தெரியல. இன்றைக்கி ஒரு ஊரே சுடுகாடாயிருக்கு. சுமார் 50க்கும் மேற்பட்டவர் இன்றைக்கி இறந்துருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் 150 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுட்ருக்காங்க. இதில் முக்கியமாக 17 வயசு பையனும் இதில் உள்ளடக்கியிருக்காங்க. அந்த தாயாரெலாம் கதறத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய வம்சமே அழிஞ்சிடுச்சுன்னு. பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் வந்துருச்சு. இன்றைக்கி சரக்குலேயும் டூப்ளிகேட் வந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இது ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த 50 பேருக்கு மட்டும் இறந்துட்டாங்க. அதனால் தமிழக அரசை நடத்தி கொண்டு இருக்கிற முதல்வர் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி பல பேர் கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. முதல்வர் பதவி விலகிட்டால் மட்டும் இது சரியாயிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக சரியாகாது. ஏன்னா முதல்வர் பதவி விலகிறத விட சிபிசிஐடி போட்டிருக்காங்க. அந்த கிராமம், அந்த ஏரியா எந்த லிமிட், எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வருது, இது எத்தனை வருஷமாக நடக்குது, அதுக்கான அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்திங்களா, காவல்துறை உட்பட்ட அந்த கலால் போலீஸுங்கிறவங்க, அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள விசாரணை கொண்டு வரணும். ஏன்னா சுமார் 25 ஆண்டுகள் வச்சுங்க, 25 ஆண்டு காலமாக அங்கே குடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய விபத்தாக இன்றைக்கி ஆயிருக்கு. ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கெட்டுப்போன அந்த மூலக்கூறு பொருளில் தான் கலந்துருக்காங்க, அதனால தான் இதேமாதிரி ஆயிடுச்சுங்கிறாங்க. எது நடந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இது ஆயிடுச்சு தமிழகத்தில். அது உள்ளபடியாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் பலி எண்ணிக்கை உயர்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் மறிக்கப்பட்டவர்கள் அனைவருமே ஒரு சாதாரண அன்றாடம் காய்ச்சி கூலி தொழிலாளி மட்டும் இல்லை, ஒரு பட்டியல் இனத்து சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. இறந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தலா 10 லட்சம்னு அறிவிச்சிருக்குது. பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பல பிரபலமானவர்கள் குடிச்சு சேர்த்தவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க, அவங்க என்ன தியாகியான்னு கேட்குறாங்க. அந்த குடிச்சு சேர்த்தவங்க யாருமே மிகப்பெரிய நிலச்சுவாந்தர்கள் கிடையாது. எல்லாமே அன்றாடம் காட்சி தான். அப்படி அன்றாடம் காட்சியை மையப்படுத்தி அந்த சாராயம் விற்றதுக்கான காரணம் என்ன? அதாவது ஒரு டாஸ்மார்க்கில் போயிட்டு அவங்களால 200 ரூபா கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இருக்கிறவங்க தான் ஒரு 60 ரூபா கொடுத்தா ஒரு மதுபானம், ஒரு போதை கிடைக்குதுன்னு போயிட்டு வாங்கியிருக்காங்க. அதுவும் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை மையப்படுத்தியே ஒரு மக்களையே குறிவைத்து வியாபாரம் செய்திருக்கிறாங்க. இதனுடைய முதலாளி யார், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, அரசு கொடுத்த அந்த 10 லட்சம் சரியானது தான். அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறதுனால செத்தவங்க சிரிமம் வந்துட போகிறது கிடையாது. இல்லை குடிச்சிட்டு சீரியஸாக இருக்கிறவங்கன்னு எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு தெரில. அப்படி இருக்கும் பொழுது இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா, பாண்டிச்சேரி போல் கல், சாராயம், பிராந்தி இது போன்ற கடையை 3 அரசே நடத்துவதற்கு அனுமதி தரணும். ஏன்னா சாராய கடை இல்லாததுனால தான் இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாமல், ஏன்னா எல்லாமே மதுபானத்துக்கு அடிமையாகிட்டாங்க, குடிக்க பழகிட்டாங்க.
ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்படி இருக்கும் பொழுது நாம் பாண்டிச்சேரி போல் இல்லை மற்ற மாநிலத்தில் போல் இல்லை இதுக்கு குஜராத் போல் மதுபானமே இல்லாத ஒரு மாநிலமாக கூட ஆக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த 50 குடும்பம் வந்து பெற்றோர் இல்லாமல், அண்ணனை இல்லாமல், தந்தையை இல்லாமல் இன்றைக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஈடாகாது. என்றைக்கும் கொடுக்குற மாரி கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தவங்க இன்றைக்கி எது கிடந்தாங்களோ இன்றைக்கி அவங்களுடைய உயிரை பறிச்சிருக்கு. இது வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மது குடிக்கிறத குறைக்கிறதுக்கான வழிகள் என்னென்னவோ அதை வந்து அரசாங்கம் கையில் எடுத்து செய்யணும். முக்கியமாக நன்றி, வணக்கம்.